ஓம் சாந்தி. செப்டம்பர் 27, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நினைவை கொண்டிருக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையாகி என்னை நினைவு செய்தால் நான் சகல பாவங்களிலிருந்தும் உங்களை விடுதலை செய்வேன். கேள்வி: அனைவரும் சத்கதியை அடைவதற்கான இடமாக திகழ்கின்றதும் முழு உலகமுமே அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளப் போவதுமான இடம் எது? பதில்: அபு பூமியே அனைவரும் சத்கதியை அடைவதற்கான இடமாகும். பெயர் பலகையில் பிரம்மா குமாரிகள் என்ற வார்த்தைக்கு அருகில் அடைப்பு குறிக்குள் இதுவே அதிமேலான யாத்திரை ஸ்தலம் என நீங்கள் எழுதலாம். இங்கேயே முழு உலகிலுள்ள அனைவரும் சத்கதியை பெறுவார்கள். அனைவருக்கும் சத்கதி அருள்பவரான தந்தையும் ஆதாமும் அதாவது பிரம்மா இங்கிருந்தே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார்கள். ஆதாம் என்றால் ஒரு மனிதன் என்பதாகும். அவர் ஒரு தேவனும் அல்ல, அவரை கடவுள் என்று கூறவும் முடியாது. ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. ஒன்று தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாதாவிடமிருந்தும் ஆகும். இரு ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். அவர் பரமாத்மாவும் இவர் ஓர் ஆத்மாவும் ஆவார். அவர் உங்களுக்கு கொடுக்கும் இலக்கு நான் பரந்தாமவாசி என்பதாகும். இவரும் அதையே கூறுகின்றார். தந்தை ஓம் சாந்தி என்று கூறுகின்றார், இவரும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். குழந்தைகளாகி நீங்களும் ஓம் சாந்தி என கூறுகின்றீர்கள். அதாவது நாங்கள் அமைதி தாமத்தில் வசிக்கின்ற ஆத்மாக்கள். இங்கே நீங்கள் ஒருவரை ஒருவர் தொடாமல் விலகி அமர்ந்திருக்க வேண்டும். உங்களை அடுத்து அமர்ந்திருக்கின்ற நபரை நீங்கள் தொட்டு கொண்டிருக்க கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவரது ஸ்திதிக்கும் யோகத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. சிலர் மிகவும் நன்றாக நினைவில் நிலைத்திருக்கிறார்கள், ஆனால் பிறரோ சற்றேனும் நினைவு செய்வதில்லை. எனவே சற்றேனும் நினைவு செய்யாதவர்கள் பாவ ஆத்மாக்களும் தமோ பிரதானமானவர்களும், நினைவில் நிலைத்திருப்பவர்கள் புண்ணிய ஆத்மாக்களும் சத்தோப்பிரதானமானவர்களும் ஆவார்கள். பெருமளவு வேறுபாடு உள்ளது. வீட்டில் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் வேறுபாடு இருக்கிறது. இதனாலேயே பாகவதத்தில் நினைவு கூறப்படுகின்ற அசுரர்களின் பெயர்கள் உள்ளன. அது இந்த காலத்தையே குறிக்கிறது. தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவையே பக்தி மார்க்கத்தில் நினைவு கூறப்பட்டிருக்கின்ற தெய்வீக செயற்பாடுகள். சத்யுகத்தில் உங்களுக்கு எதுவும் ஞாபகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் அனைத்தையும் மறந்திருப்பீர்கள். இந்த நேரத்திலேயே தந்தை உங்களுக்கு இந்த கற்பித்தல்களை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் இதனை நீங்கள் முற்றிலும் மறந்திருப்பீர்கள். அதன் பின்னர் அவர்கள் துவாபர யுகத்தில் சமய நூல்களை எழுதி ராஜயோகத்தை கற்பிக்க முயற்சி செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தை இங்கே நேரடியாக வரும்பொழுதே இதை அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை உங்களுக்கு எவ்வாறு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் 5000 வருடங்களின் பின் அவர் மீண்டும் அதையே கூறுவார். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இதனை மனிதர்களால் மற்ற மனிதர்களுக்கு கூறவோ அல்லது தேவர்களால் தேவர்களுக்கு கூறவோ முடியாது. ஆன்மீக தந்தையே ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு இதனை கூறுகின்றார். ஒருமுறை உங்கள் பாகங்களை நீங்கள் நடித்ததும் 5000 வருடங்களின் பின்பே உங்கள் பாகங்களை மீண்டும் நடிப்பீர்கள். ஏனெனில் அப்பொழுது நீங்கள் ஏணியில் மீண்டும் கீழிறங்கி வந்திருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் புத்தியில் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்கள் இருக்கின்றன. அது அமைதி தாமம் அதாவது பரந்தாமம் என்பது உங்களுக்கு தெரியும். வெவ்வேறு சமயங்களைச் சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக அசரீரி உலகில் வாழ்கின்றோம். நட்சத்திரங்கள் மேலே எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
உங்களால் அங்கே வேறு எதையுமே பார்க்க முடியாது. மேலே எதுவுமே இல்லை. பிரம்ம தத்துவம் மட்டுமே உள்ளது. இங்கே நீங்கள் பூமியில் இருக்கின்றீர்கள். இது கர்மக்ஷேத்திரம். நீங்கள் இங்கே வந்து ஷரீரங்களை எடுத்து செயல்களை செய்கின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். என்னிடமிருந்து நீங்கள் ஆசியை பெறும் பொழுது உங்கள் செயல்கள் 21 பிறவிகளுக்கு நடுநிலையானவை ஆகின்றன. ஏனெனில் அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. இதுவே இப்பொழுது இறைவனால் ஸ்தாபிக்கப்படுகின்ற இறை ராஜ்யமாகும். அவர் தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிவ் பாபாவை நினைவு செய்தால் உங்களால் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக முடியும். சிவ் பாபாவே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார். எனவே சிவ் பாபாவையும் சந்தோஷ பூமியையும் நினைவு செய்யுங்கள். அனைத்திற்கும் முதலில் அமைதி தாமத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சக்கரத்தையும் நினைவு செய்வீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை மறப்பதனால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியுள்ளது. ஓ இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆத்மாக்களாக கருதி அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். நீங்கள் நினைவில் நினைத்திருந்தால் நான் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வேன். தந்தை மட்டுமே தூய்மையாக்குபவரும் சர்வ சக்திவானும் ஆவார். அவர் உலக சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை தெரியும். அவர் சகல வேதங்கள் சமய நூல்கள் போன்றவற்றை அறிந்திருப்பதாலேயே அவர் கூறுகின்றார், அவற்றில் எவ்விதமான சாராம்சமும் இல்லை. கீதையே சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினமாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்த பொழுதிலும் அதிலும் எந்த சாராம்சமும் இல்லை. மற்ற அனைத்தும் அதன் குழந்தைகளே. அவ்வாறே முதலில் பிரஜாபிதா பிரம்மாவும் மிகுதி பேர் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மா முதல் மனிதனான ஆதாம் என்று அழைக்கப்படுகின்றார். ஆதாம் அதாவது ஆத்மி என்றால் மனிதன் என்று அர்த்தமாகும். அவர் ஒரு மனிதன் என்பதால் அவரை தேவர் என்று அழைக்க முடியாது. ஆதாம் முதல் மனிதன் ஆவார். பக்தர்கள் ஆதாமாகிய பிரம்மாவை தேவன் என்று அழைக்கிறார்கள். ஆதாம் என்றால் மனிதன் என்று தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் தேவனும் அல்ல, கடவுளும் அல்ல. லக்ஷ்மியும் நாராயணனும் தேவர்கள். வைகுந்தத்தில் தேவ தர்மம் இருந்தது. அது புதிய உலகமாகும். அதுவே உலக அதிசயமாகும். மற்ற அனைத்தும் மாயையின் அதிசயங்களே. மாயையின் அதிசயங்கள் துவாபர யுகம் ஆரம்பித்த பின்னரே உருவாகின. ஸ்வர்க்கமே இறை அதிசயமாகும். தந்தை ஒருவரே அதனை ஸ்தாபிக்கின்றார். இப்பொழுதே இது ஸ்தாபிக்கப்படுகிறது. தில்வாலா ஆலயத்தின் பெருமதியை எவரும் அறிய மாட்டார்கள். மக்கள் யாத்திரைகள் செல்கின்றார்கள். ஆனால் இதுவே மிக சிறந்த யாத்திரை ஸ்தலமாகும். பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் அபுமலை என்று நீங்கள் எழுதுகிறீர்கள். எனவே அடைப்பு குறிக்குள் அதி மேலான யாத்திரை ஸ்தலம் என்றும் நீங்கள் எழுத வேண்டும். ஏனெனில் இங்கேயே அனைவரும் சத்கதியை பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வேறு எவருக்குமே இது தெரியாது. எனவே கீதையே சமய நூல்களின் ரத்தினமாக இருப்பதை போன்றே அபுமலையே யாத்திரை ஸ்தலங்களுக்குள் அதி மகிமை வாய்ந்தது. பின்னர் இதனை வாசித்ததும் மக்களின் கவனம் ஈர்க்கப்படும். தந்தையே வந்திருந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்ற இதுவே உலகிலுள்ள யாத்திரை ஸ்தலங்கள் அனைத்திலும் அதி மகிமை வாய்ந்த யாத்திரை ஸ்தலமாகும். யாத்திரை ஸ்தலங்கள் பல இருக்கின்றன. காந்தியின் ஞாபகார்த்த இடத்தையும் ஒரு யாத்திரை ஸ்தலமாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அனைவரும் அங்கே சென்று மலர்கள் போன்றவற்றை அர்ப்பணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது தெரியும் என்பதால் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் இதயத்தில் பெருமளவு சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றோம். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். கல்வி மிகவும் இலகுவானது. இதற்கு உங்களுக்கு எந்த செலவும் இல்லை.
உங்கள் மம்மா இதற்கென 1 சதத்தையேனும் செலவு செய்தாரா? 1 சதமேனும் செலவழிக்காமல் அவர் கற்று மிகவும் திறமைசாலியாகி முதல் இலக்கத்தை பெற்றார். அவர் ஓர் ராஜயோகி ஆகினார். மம்மாவை போல் வேறு எவருமே வெளிப்படவில்லை. பாருங்கள், தந்தை இங்கிருந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்றார். ஆத்மாக்களே ராஜ்யத்தை பெறுகின்றார்கள். ஆத்மாக்களே ராஜ்யத்தை இழந்தார்கள். மிகவும் சின்னம் சிறிய ஆத்மா அதிக அளவு வேலையை செய்கின்றார். விகாரத்தில் ஈடுபடுவதே அனைத்திலும் அதி தீய வேலையாகும். ஆத்மாக்கள் 84 பிறவிகளுக்கான பாகங்களை நடிக்கிறார்கள். மிக சின்னம் சிறியதோர் ஆத்மாவிற்கு அதிக அளவு சக்தி உள்ளது. அவர் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கின்றார். அந்த தேவ ஆத்மாக்களுக்கு அதிக அளவு சக்தி உள்ளது. ஒவ்வொரு சமயத்திற்கும் அதற்கே உரிய சக்தி உள்ளது. கிறிஸ்துவ சமயம் அதிக அளவு சக்தி உடையது. ஆத்மா ஒருவருக்கு பலம் இருக்கும் பொழுது ஷரீரத்தால் செயல்களை செய்கின்றார். ஆத்மாக்களே இங்கு வந்து இந்த செயல்களின் களத்தில் செயல்களை ஆற்றுகின்றார். அங்கே தீய செயல்கள் எதுவும் செய்யப்படுவதில்லை. அது ராவண ராஜ்யமாகும். ஆத்மாக்கள் பாவ பாதையில் செல்கின்றார்கள். விகாரங்கள் சதா காலமும் இருந்து வந்திருக்கின்றன என்று மக்கள் கூறுகிறார்கள். அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. எனவே எவ்வாறு அங்கே விகாரங்கள் இருக்க முடியும் என நீங்கள் அவர்களுக்கு கூற முடியும். அங்கே யோக சக்தி மட்டுமே இருக்கிறது. பாரதத்தின் ராஜயோகம் மிக பிரபல்யமானது. பலரும் அதனை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் உங்களால் மட்டுமே அதனை கற்பிக்க முடியும். வேறு எவராலும் அதனை கற்பிக்க முடியாது. உதாரணமாக, யோகம் கற்றுக் கொடுப்பதற்கென்று மகரிஷி எவ்வளவோ முயற்சி செய்தார். எவ்வாறாயினும் ஹத்த யோகிகள் ராஜயோகம் கற்பது சாத்தியமல்ல என்பது உலகத்தினருக்கு தெரியாது. சின்மயானந்தாவிடம் பலர் செல்கிறார்கள். அவர் ஒரே ஒரு முறையேனும் பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை பிரம்மா குமாரிகளை தவிர வேறு எவராலும் கற்பிக்க முடியாது என்று கூறுவாராயின் அதுவே போதுமானது. எவ்வாறாயினும் இப்பொழுது அத்தகைய ஓசை பரவுவது நியதி அல்ல. அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்றில்லை. அதிக அளவு முயற்சி தேவை. அத்துடன் உங்களுக்கான புகழும் இருக்கும். இறுதியில் அவர்கள், ஓ பிரபு, ஓ சிவ் பாபா, உங்கள் தெய்வீக செயற்பாடுகள் அற்புதம் என்று கூறுவார்கள். உங்களை தவிர வேறு எவருமே தந்தையை பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம குருவும் என்று கருதுவதில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கேயும் பலர் முன்னேறி செல்லும் பொழுது மாயையால் தொந்தரவு செய்யப்படுவதால் முற்றிலும் விவேகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இலக்கு மிகவும் உயர்ந்தது. இது ஒரு யுத்த களமாகும். மாயை இதில் பெரும் தடைகளையும் உருவாக்குகின்றாள். அவர்கள் விநாசத்திற்கான ஆயத்தங்களை செய்கிறார்கள். நீங்கள் 5 விகாரங்களையும் வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் வெற்றிக்கு ஆயத்தம் செய்கின்றீர்கள். அவர்களோ விநாசத்திற்கான ஆயத்தங்களை செய்கிறார்கள். இரு பணிகளும் ஒரே நேரத்திலேயே செய்து முடிக்கப்படும். இன்னும் காலம் இருக்கிறது. எங்கள் ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. ராஜாக்கள் பிரஜைகள் அனைவரும் இன்னும் உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறார்கள். அரை சக்கர காலத்திற்கு நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் எவரும் இன்னும் முக்தியடையவில்லை. இன்னார் முக்தியடைந்து விட்டார் என்று அவர்கள் கூறினாலும் அவர் இறந்த பின்னர் எங்கே சென்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறு பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஷரீரங்களை நீக்குபவர்கள் நிச்சயமாக வேறு ஷரீரங்களை எடுப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களால் அனாதியான முக்தியை அடைய முடியாது. நீர்க்குமிழி நீருடன் இரண்டர கலக்கும் என்பதல்ல, தந்தை கூறுகின்றார். அந்த சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை கூறுவதை நேரில் கேட்கின்றீர்கள். நீங்கள் சுட சுட ஹல்வா சாப்பிடுகின்றீர்கள். அனைவரிலும் மிகவும் சூடான ஹல்வா சாப்பிடுபவர் யார்? பிரம்மா. இவர் அவருக்கு சிவ் பாபாவிற்கு அருகிலேயே அமர்ந்திருக்கின்றார்.
அவர் அனைத்தையும் உடனேயே கேட்டு அதை உட்கிரகித்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றார். இவரின் காட்சிகளை வைகுந்தத்திலும் சூட்சும லோகத்திலும் மக்கள் பெறுகிறார்கள். இங்கேயும் மக்கள் தங்கள் பௌதீக கண்களால் அவரை காண்கின்றார்கள். தந்தை அனைவருக்கும் கற்பிக்கின்றார். ஆனாலும் நினைவில் இருப்பதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. உங்களுக்கு தந்தையின் நினைவில் இருப்பது சிரமமாக தென்படுவதைப் போலவே இவருக்கும் அது சிரமமானதாக இருக்கிறது. இதில் கருணை என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், இந்த சரீரத்தை நான் கடனாக பெற்றிருக்கின்றேன். அந்த கணக்கை நான் தீர்த்து கொள்வேன். எவ்வாறாயினும் இவரும் தந்தையின் நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிவ் பாபா என்னை அடுத்து அமர்ந்திருப்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். தந்தையை நான் நினைவு செய்கின்றேன். ஆனால் பின்னர் அவரை நான் மறந்து விடுகின்றேன். இவரே அதிக முயற்சி செய்ய வேண்டியவர். யுத்த களத்தில் உறுதியான மகாரத்திகளையே மாயை பரீட்சித்தாள். ஹனுமன் போன்ற மகாவீரனின் உதாரணம் உள்ளது. நீங்கள் எந்த அளவிற்கு உறுதியானவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக மாயை உங்களை பரீட்சிப்பதுடன் அந்த அளவிற்கு அதிகமான புயல்களும் வருகின்றன. குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா எனக்கு இது நடக்கிறது, அது நடக்கிறது. பாபா கூறுகின்றார், அவை அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பாபா உங்களுக்கு கூறுகின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். மாயை பல புயல்களை கொண்டு வருகின்றாள் என்று நீங்கள் எழுதுகின்றீர்கள். சிலர் ஷரீர உணர்வு உடையவர்களாக இருப்பதால் பாபாவுக்கு எதையுமே கூறுவதில்லை. நீங்கள் இப்பொழுது மிகவும் விவேகிகள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது தூய ஷரீரங்களை பெறுகின்றனர். பின்னர் ஆத்மாக்கள் மிகவும் பிரகாசிக்கிறார்கள். முதலில் இந்த ஞானத்தை பெறுபவர்கள் ஏழைகளே. தந்தையும் ஏழைகளின் பிரபு என்றே நினைவு கூறப்படுகின்றார். மற்ற அனைவரும் தாமதமாகவே வருகிறார்கள். சகோதர சகோதரிகள் ஆகாமல் அவர்கள் சகோதரர்களாகுவதும் சாத்தியமில்லை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், உங்களை சகோதரர்களாக கருதுங்கள். இதுவே இறுதியான உறவு முறையாகும். அதன் பின்னர் நீங்கள் மேலே சென்று உங்கள் சகோதரர்களை சந்திப்பீர்கள். பின்னர் சத்யுகத்தில் தூய உறவு முறைகள் ஆரம்பமாகும். அங்கே மைத்துனர்கள், மாமனார் என்னும் அத்தகைய பல உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கு வெகு சில உறவு முறைகளே இருக்கும். அவை பின்னர் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், உங்களை சகோதர சகோதரிகள் என்று கூட கருதாமல் சகோதரர்களாக மாத்திரமே கருதுங்கள். நீங்கள் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பால் செல்லவும் வேண்டும். தந்தை சகோதரர்களாகிய ஆத்மாக்கள் உங்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இங்கிருக்கும் பொழுதே நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தையாவார். அவரால் எவ்வாறு உங்கள் அனைவரையும் சகோதரர்கள் ஆக்க முடியும்? இந்த விஷயங்கள் அனைத்தும் கீதையிலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த ஞானம் முற்றிலும் தனித்துவமானது. அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒரு வினாடி பொழுதின் பாகம் அடுத்த வினாடியில் இடம்பெறப் போகின்ற பாகத்தை போல் இருக்க முடியாது. எத்தனையோ மாதங்கள், நாட்கள், மணி நேரங்கள் கடந்து செல்ல இருக்கின்றன. 5000 வருடங்களின் பின் அதே போன்று அவை கடந்து செல்லும். சிறிய புத்திகளை கொண்டவர்களால் அந்த அளவு கிரகிக்க முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வது மிக இலகுவானது. பழைய உலகம் அழிவடைய போகின்றது. தந்தை கூறுகின்றார், சங்கம யுகத்தின் பொழுதே நான் வருகின்றேன். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். அவர்களது ராஜ்யம் இருந்த பொழுது அந்நேரத்தில் வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவர்களது ராஜ்யம் இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின்
அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இது இப்பொழுது இறுதி கணங்கள் என்பதால் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே அனைவரினதும் பெயரிலும் உருவத்திலும் இருந்து உங்கள் புத்தியை அகற்றுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள் என்னும் இந்த விழிப்புணர்வை பயிற்சி செய்யுங்கள். ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகாதீர்கள். 2. ஒவ்வொருவரினதும் ஸ்திதிக்கும் யோகத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. ஆகவே ஒருவரை ஒருவர் தொடாத வகையில் விலகி அமர்ந்திருங்கள். புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுவதற்கு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு ஞானோதயம் பெற்ற ஆத்மாவாக இருந்து தந்தை மீதான அன்பினால் உங்கள் பிரதானமான பலவீனத்தை அர்ப்பணம் செய்வீர்களாக. இப்பொழுதும் பெரும்பான்மையினரான உங்களில் 5 விகாரங்களின் வீணான எண்ணங்கள் உள்ளதை பாப்தாதா பார்க்கின்றார். ஞானோதயம் பெற்ற ஆத்மாக்களுக்கு சில நேரங்களில் தங்கள் நற்குணங்களினதும் சிறப்பு இயல்புகளினதும் அகங்காரம் ஏற்படுகிறது. உங்கள் பிரதான பலவீனங்களை அல்லது உங்கள் பிரதான சமஸ்காரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அறிவீர்கள். ஆகவே தந்தை மீதுள்ள அன்பினால் அந்த பலவீனத்தை அர்ப்பணிப்பதே உங்கள் அன்பின் அடையாளமாகும். அன்பான ஞானமிக்க ஆத்மாக்கள் தந்தை மீதுள்ள அன்பினால் தங்கள் வீணான எண்ணங்களை அர்ப்பணம் செய்கின்றார்கள். ஸ்லோகம். உங்கள் சுய மரியாதை என்னும் ஆசனத்தில் ஸ்திரமாக அமர்ந்திருந்து அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதனால் நீங்கள் மரியாதைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.